பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவில நம்மளை உருவாக்குனதே தண்ணி தான். தண்ணி கூட உடைஞ்சு தான் குழந்தை வெளியில வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து போய் ஈவன் செத்ததுக்கு அப்புறமா அஸ்தியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறீங்க? தண்ணி கிட்ட தான் கொடுக்குறீங்க. அவ தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான தொடர்பே தண்ணி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த காஞ்சிபுரத்துல ஒருத்தரை கொண்டு போய் பெருமாளை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சாங்க? தண்ணிக்குள்ள கொண்டு 40 வருஷம் வச்சாங்க. 40 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெருமாளை கொண்டு போய் தண்ணிக்குள்ள 40 வருஷம் வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஞானம் இல்லை. பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வச்சா 40 வருஷம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அபரிதமான சக்தி வந்துடும். டெய்லி ஒரு நாள் குளிச்சாலே நமக்கு இப்படி ஒரு சக்தி கிடைக்குது. 40 வருஷம் ஒருத்தன் குளிச்சுட்டு வந்திருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். அதனாலதான் அத்தனை கோடி மக்கள் அங்கே போனார்கள். இதுல ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்றேன். பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வைக்கல,